ஆதி நீ சின்ன அகிலா அப்படியே இரு, கெத்த மெயின்டைன் பண்ணு. வரட்டும், அகிலா மாதிரியே பேசி பயமுறுத்தும். ஆதி, எங்க போற? என்ன கேட்டீங்க? இல்ல ஆதி, இப்போ அம்மா வந்த உடனே நீ எங்கன்னு கேட்டாங்கன்னா நான் சொல்லணும்ல, அதுக்காக தான் கேட்டேன். வெளிய போகும்போது எங்க போறேன்னு கேக்குறது ரொம்ப தப்பான விஷயம்தான். ஆனா அவங்க கேக்கும்போது என்கிட்ட பதில் இருக்கணும்ல. வேணா இப்படி கேட்கலாமா? வரும்போது எங்க இருந்து வருவ? ஆபீஸ். ஆபீஸா? ஆபீஸ்க்கு தான் 30 நாள் லீவ் போட்டிருக்கான்ல, அப்புறம் எப்படி ஆபீஸ்க்கு போக முடியும் கேக்குறேன். ஆதி, போயிட்டியா? மரியாதை தெரியாம வளர்த்து வச்சிருக்காங்க பாரு. பாத்துக்கிறேன் ஒரு நாள். நான் ஜூஸ் கேட்டனே, வரவே இல்ல. ஏய், ஜூஸ் கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் என்னடி பண்றீங்க? அம்மா இத கொண்டு வந்துட்டு இருக்கேம்மா. இந்தாங்கம்மா. நீ ஏன் கொண்டு வந்திருக்க? பார்வதி எங்க? பார்வதிக்கு உடம்பு சரியில்லைம்மா, அதான் இன்னைக்கு வேலைக்கு வரல. ஓசியில கிடைக்குதுன்னு எல்லாத்தையும் அள்ளி அமுக்குனா அப்படிதான் உடம்பு சரியில்லாம போகும். பாப்பா, கிளாஸ் ஃபுல்லா குடுக்க வேண்டியதானே? முகரைய பாரு, எவ்வளவு டயர்டா இருக்கு. இந்த வீட்டுல இவ்வளவு வேலைக்காரங்க இருக்காங்க, போன் வந்து நான் தான் எடுக்கணுமா? இங்க ஒரு பீரோ நிக்குமே, அது எங்க போய் தொலைஞ்சதுன்னு தெரியலையே. ஹலோ. ஹலோ, யாரு? சித்தியா? இவனே ஒரு வெட்டி ஆபீசர், இவன் போன் எடுக்கிறதுக்கு நானா? சொல்லு அருண், சித்தி தான் பேசுறேன். ஒண்ணு இல்ல சித்தி, ப்ரோக்கு ரொம்ப நேரமா கால் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், போன் நாட் ரீச்சபிளே இருக்கு. ஒரு சின்ன டவுட் கேட்கணும், ப்ரோக்கிட்ட கொஞ்சம் போன் கொடுக்குறீங்களா? ஆதி வீட்ல இல்லையே, ஆபீஸ்க்கு அப்பவே கிளம்பி போயிட்டானே. ஆபீஸ்க்கா? இன்னும் ஆபீஸ்க்கு வரலையா சித்தி? என்ன சொல்ற அருண்? ஆதி கிளம்பின டைமுக்கு இந்நேரத்துக்கு ஆபீஸ்க்கு வந்திருக்கணுமே. அப்படியா? சரி சித்தி, நீங்க போன வைங்க, நான் பாத்துக்கிறேன். இந்த சமையல்காரி இன்னைக்கு வேலைக்கு வரல, ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு போன ஆதி இன்னும் ஆபீஸ்க்கு போய் சேரல. என்னமோ நடக்குது. நான் நினைச்சது சரியா போச்சு. இவ வீட்டை பூட்டிட்டு அவன் கூட எங்கேயோ ஊர் சுத்த போயிருக்கா. இந்த பட்டம்மா இவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு என்கிட்ட பொய் சொல்லிருக்கா. இந்த வரண்டி. பட்டம்மா வாங்க. இதோ வரேம்மா. அம்மா, மரியாதையா உண்மையை சொல்லு. பார்வதி எங்க? அதான் சொன்னேனேம்மா, பார்வதிக்கு உடம்பு சரியில்லைன்னு. ஏய், என்ன வேலைக்காரங்களா கூட்டா செஞ்சுட்டு திருட்டு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? மறுபடி என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காத. அவ எங்க போயிருக்கான்னு இப்ப ஒழுங்கா என்கிட்ட சொல்லிடு. நான் அவுட் ஹவுஸ் போய் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன், அவ அங்க இல்ல. நீ முழிக்கிற மொழிய சரியில்லையே. அவ எங்க போயிருக்கான்னு உனக்கு தெரியும், ஒழுங்கா இப்ப சொல்லிடு. வேணாமா, உண்மையை சொல்லிடுறேம்மா. சொல்லு, பார்வதி எங்க போயிருக்கா? அது வந்து பார்வதி கோயிலுக்கு போயிருக்காமா. ஏய், என்ன மறுபடியும் பொய் சொல்றியா என்கிட்ட? இல்லம்மா, பொய் சொல்லலம்மா, உண்மையதான் சொல்றேன். நேத்து ஐயாவோட பிறந்த நாளுக்கு நாம எல்லாரும் கோயிலுக்கு போயிருந்தோமே, அந்த கோயிலுக்கு தாமா பார்வதி வேண்டுதல் பண்ண போயிருக்காமா. வேண்டுதலா? வேண்டுதல் பண்ணிக்கிற அளவுக்கு இவளுக்கு என்ன வேண்டியிருக்கு? ஏய், இவ கோயில்ல போய் வேண்டிக்கிட்டா உடனே இவ கல்யாணம் நடந்துருமோ? பார்வதி தனக்காக வேண்டிக்க கோயிலுக்கு போலம்மா.
ஐயா நல்லா இருக்கணும், அம்மாவுடைய தாலி பாக்கியம் நிலைச்சிருக்கணும், பெரிய தம்பியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கு போயிருக்காம்மா. இப்ப தாண்டி வேணும். வா, இப்ப பிரார்த்தனைய பண்ணு. யார் இவ? தண்ணிய கொண்டு வந்து ஊத்திட்டு போறா. நமக்குன்னே வந்து சேருதுங்களே. ச்சே, ஏதாவது செஞ்சு இந்த சமையல்காரி பிரார்த்தனைய செய்ய விடாம பண்ணணுமே. என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன வரண்டி. வா. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உளறிட்டு இருக்க? இவளை ஏன் இங்க கூட்டிட்டு வந்த? நீ மரியாதையா இப்ப வெளியே போடி. பார்வதி, இவ உனக்கு பண்ண துரோகத்தை நீ மறந்துட்டியா? மறுபடியும் இவளை வீட்டுக்குள்ள சேர்த்துட்டு சொல்ற, என்னாச்சு உனக்கு? பார்வதி, நீ கடுமையான வேண்டுதல் பண்ணதுக்காக ஆண்டி உனக்கு வரம் கொடுத்திருக்காங்க. அத உனக்கு யூஸ் பண்ணிக்காம எதுக்காக இப்படி வேஸ்ட் பண்ற? எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க அம்மா. நான் அந்த வேண்டுதலை நல்லபடியா முடிக்க காரணமே உமா அம்மா தான். நான் வேண்டுதலை முடிச்சிட்டு இவங்களுக்கு நன்றி சொல்ல கோயில்ல தேடி பார்த்தப்போ இவங்க அங்க இல்ல. நான் இப்போ காய்கறி வாங்கிட்டு வரும்போது அக்கா, வேணக்கா, வேண்டவே வேணாம். இவ சொல்றதெல்லாம் நம்பி நீங்க மறுபடியும் மன்னிக்க வேணாம். ஒரு தடவை இவளை மன்னிச்சு வீட்டுக்குள்ள சேர்த்ததுக்கு நம்ம ஆதியையும் இந்த பார்வதியும் தீ மிதிக்க வச்சதான் மிச்சம்.
மறுபடியும் உள்ள விட்டீங்கன்னா என்னெல்லாம் நடக்குமோ. இவள திருந்த மாட்டாக்கா, திருந்தாத ஜென்மம். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. பெரியத்த, நான் இப்ப பழைய உமா இல்ல, என்ன நம்புங்க. இனி கனவுல கூட பார்வதிக்கு துரோகம் நினைக்க மாட்டேன். எனக்கு கருணை காட்டுங்க. பார்வதி, இவ மேல எனக்கு இன்னும் நம்பிக்கை இல்ல. ஆனா உனக்கு கொடுத்த வாக்குக்காக இவள வீட்ல சேர்த்துக்க சம்மதிக்கிறேன். வேண்டுதல்னா சாதாரண வேண்டுதல் இல்ல மாமா, ரொம்ப கடுமையான வேண்டுதல். முட்டி போட்டு நடந்துக்கிட்டு கையில விளக்க ஏத்திக்கிட்டு 108 தடவை கோயில் பிரகாரத்தை சுத்தி வரணும். நான் கோவில்ல செஞ்ச அந்த சின்ன உதவிக்கு கைமாறாதான் என்ன தெருவுல பார்த்த பார்வதி கெட்டது நினைக்கிறவங்களுக்கு கூட நல்லது நினைக்கிற பார்வதியையும் ஆண்டவ சோதிச்சிட்டா மாமா. விளக்கு சூடு தாங்காம பார்வதி உள்ளங்கையெல்லாம் கொப்பளம் ஆயிடுச்சு. அந்த காயத்துக்கு மருந்து போட்டு விடலாம் தான் மருந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் மாமா. சரி, அதை என்கிட்ட கொடு, நான் பார்வதிக்கு போட்டு விடுறேன். சரிங்க மாமா, இந்தாங்க போய் போட்டு விடுங்க. பார்வதிக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன் ஆதி மாமா. கண்டிப்பா நான் வீசி இருக்கிற வலையில நீங்க 2 பேரும் சிக்கதான் போறீங்க. பார்வதி, பெரியா உட்காரு. பார்வதி, இல்ல பெரியா, நான் நிக்கிறேன். உனக்கு தான் முடியல, உட்காரு. நான் சொன்ன கேப்பிய மாட்டியா? முட்டிக்கால் போட்டு 108 தடவை கோயில் பிரகாரத்தை சுத்தி வந்திருக்க. உன் உடம்ப வருத்திக்கிட்டு இப்படி ஒரு பிரார்த்தனை தேவையா? கஷ்டப்படாம அவ்வளவு சீக்கிரம் எதுவுமே கிடைக்கிறது இல்ல பெரியா. ஆனா அந்த பிரார்த்தனைய நீ உனக்காக பண்ணிக்கலையே பார்வதி. அம்மாவுக்காகவும் எனக்காகவும் தானே பண்ண. நீங்க நல்லா இருந்தா தானே பெரியா நாங்க எல்லாரும் நல்லா இருக்க முடியும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம் தான் பார்வதி. ஆனா அதே நேரத்துல நீ உன்னை பத்தியும் கொஞ்சம் யோசிக்கணும். சரி, உன் கையை காட்டு. கையை காட்டு பார்வதி. உமா எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு போனா.
அந்த உமாவை கூட மன்னிச்சு அம்மா கிட்ட சொல்லி வீட்டுல சேர்த்துக்கிட்ட நீ என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா பார்வதி? என்ன பெரியயா நீங்க என்ன பார்த்து எப்படி ஒரு வார்த்தை கேட்டுட்டீங்க? நான் மூச்சு விட மறந்தாலும் மறப்பேன், உங்களை மறப்பேன் நான் பெரியயா. உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு தானே பிரார்த்தனை கூட பண்ணிக்கிட்டேன். அத மறந்துட்டீங்களா பெரியயா? நீ நினைக்கிற மாதிரி எனக்கு கல்யாணம் நடந்துட்டா மட்டும் நான் சந்தோஷமா வாழ்ந்துட முடியுமா பார்வதி? என் மனசுல இருக்கிறத பார்வதியால தான் சரியா புரிஞ்சுக்க முடியல. ஆனா அம்மா கிட்ட நான் இதை பத்தி பேச ஆரம்பிச்சாலே போதும், என் மனசுல என்ன இருக்குன்றத அவங்களே சரியா புரிஞ்சுப்பாங்க. அதனால அம்மா கிட்ட இன்னைக்கு எப்படி அதை பேசிடணும். சோ பிசினஸ் பொறுத்த வரைக்கும் அனலைஸ் பண்ணி தான் கொட்டேஷன் கொடுக்கணும். எல்லாம் புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சுமா. இனி எல்லா டெண்டரையும் நானே டீல் பண்ணிக்குவேன். இப்போ அந்த அளவுக்கு கான்பிடன்ட் வந்துருச்சுமா. வெரி குட். நீ இந்த அளவுக்கு பொறுப்பா நடந்துக்கிறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அருண். தேங்க்யூமா. உன்னுடைய இந்த மாற்றத்துல ஐஸ்வர்யாவுக்கும் பங்கு இருக்கு அருண். மேடம், இத உடனே அப்ரூவ் பண்ண சொல்லி Okay, madam. அக்கவுண்ட் செக்ஷன்ல சொல்லிடு. ஓகே மேடம். பாதி நாம எல்லாரும் முதல்ல ஆதிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆதி மட்டும் அருணை எம்டி ஆக்கலனா இந்த அதிசயம் நடக்க சாத்தியமே இல்ல. ஆமாமா, ஐஸ்வர்யா சொல்றதும் கரெக்ட் தான். இது எல்லாத்துக்குமே காரணம் ப்ரோ தான். அம்மா, உங்க டிஸ்கஷன்ல முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சாதி. என்ன விஷயம்? நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ பேசணும்னா நான் ஃப்ரீ பண்ணிப்பேன் ஆதி. எனக்கு நீதான் முக்கியம். தேங்க்ஸ்மா. சரி சொல்லு, என்ன விஷயம்? பார்வதி பத்தி தான் பேசணும். பார்வதிய பத்தி பேசணும்னு இப்படி பொதுவா சொன்னா எப்படி? என்ன பேசணும் சொல்லு. பார்வதி லைஃப பத்தி நம்ம ஒரு முடிவு எடுக்கணுமா? நீ என்ன சொல்ற? இந்த வீட்டுக்குள்ள முத அடி எடுத்து வச்ச பார்வதிக்கும் இப்ப நம்ம மனசுல இடம் பிடிச்சிருக்க பார்வதிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆரம்பத்துல பார்வதி உங்களுக்கு பிடிக்காது, ஆனா இப்போ உங்க மனசுலயும் பார்வதி இடம் பிடிச்சிருக்கா. உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு. ஏன், ஐஸ்வர்யாக்கும் பார்வதிக்கும் கூட ஆரம்பத்துல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா இப்ப ஐஸ்வர்யாக்கும் பார்வதி பிடிக்கும். அவ்வளவு ஏன், உமாவுக்கே பார்வதியை பிடிச்சிருக்கு. இப்படி எல்லார் மனசுல இடம் பிடிச்சு நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ தியாகம் பண்ணிருக்க பார்வதிய வேலைக்காரியா நினைக்காம நம்மள ஒருத்தி ஆனர் பண்ணுமா? அம்மா, வா சுந்தரம். நீங்க வர சொன்னீங்களாமே? ஆமா சுந்தரம், பார்வதி விஷயமா பேசத்தான் வர சொன்னேன். பார்வதிய பத்தி நான் என்ன யோசிச்சேனோ அதேதான் ஆதியும் யோசிச்சிருக்கான். நான் என்ன சொல்ல வந்தேன்னு அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்க மேல இவ்ளோ விசுவாசமும் எங்களுக்காக எவ்வளவோ தியாகங்கள் செஞ்சிருக்கிற பார்வதிய எங்கள ஒருத்தியா ஆக்கணும்னு ஆதி ஆசைப்படுறான்.
என் கண்ணை பாரு. என் மனசுல இருக்கிற பொண்ணு உன் கண்ணுக்கு தெரியவா? அதுதானே ஆதி? ஆமாம்மா. அதனால பார்வதிய எங்களுக்கு சொந்தமாக்கிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். வனஜா தன்னோட 2வது அண்ணன் பையனுக்கு பார்வதிய கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு ஆசைப்படுறா. முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒருத்தருக்கு பார்வதிய கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட வனஜா அண்ணன் பையனுக்கு கொடுத்தா பார்வதி எங்களுக்கு சொந்தமாயிடுவாள்ல. பார்வதியோட குரல் மாதிரி இருக்கு. Hey! Okay, cool. ஐயோ. ஐயோ. ஹே பார்வதி, சின்ன குழந்தைங்க கூட இந்த மாஸ்க் வச்சு விளையாடுது. இத பார்த்து நீ இப்படி பயப்படுற? ஆனா பயப்படும் போது இன்னும் அழகா இருக்க. So sweet. கூல். என்ன மாப்பிள்ள இப்படி அவசரப்பட்டீங்க? ஏய், யார மாப்பிள்ள? யாரா நீ? ஆதி ஏன் அண்ணன் பையன் உன்னை மாப்பிள்ளன்னு கூப்பிடாம ப்ரோன்னு கூப்பிடுவானா? ஹாய் ஆண்டி. ஹாய் குரு, எப்படி இருக்க? நல்லா இருக்க ஆண்டி. நைட்டு தான் ஃபோன் பண்ண, காலையில டான்னு வந்து நிக்கிறேன். ஆமா, ஃளைட்ல ஜன்னு வந்த ஆண்டி. ஹாய் உமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேனே. என்ன பார்வதி அப்படி பாக்குற? இவன் தான் குரு, என் அண்ணன் பையன். உன்னை கட்டிக்கிறதுக்காக மும்பைல இருந்து வந்திருக்கான். அது ஃபர்ஸ்ட் டைம் பார்வதியை மீட் பண்ண போறோம். கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்குமேன்னு மாஸ்க போட்டு பயம்படுத்தின. அதான் பாரு, பயந்து போய் நிக்கிறா. ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? பாரு இந்த பொண்ணு எப்படி பயந்து போயிருக்குன்னு. ஹாய் மாப்ள, நீங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஓ, என்ன அடிச்சிட்டேன்னு ஃபீல் பண்றீங்களா? டோன்ட் வரி மாப்ள, அதெல்லாம் அப்பயே மறந்துட்டேன். நீ யாரும் தெரியாம அடிச்சிட்டேன். சாரி மாப்ள, இட்ஸ் ஓகே. நான் தான் அப்பயே மறந்துட்டேன்னு சொல்றேன்ல. குரு, பெரிய தவறாங்க பாரு. போ. பெரிய ஆண்டி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னக்கா அப்படி பாக்குறீங்க? நம்ம குருக்கா, என் அண்ணன் பையன். மும்பைல இருந்து பார்வதியை கட்டிக்கிறதுக்காக வந்திருக்கிற மாப்பிள. நல்லா இருப்பா, எழுந்துரு. தேங்க்ஸ் ஆண்டி. பார்வதி மாதிரி ஒரு அழகான பொண்ணு எனக்கு லைஃப் பார்ட்னரா கிடைக்கிறதுக்கு நீங்க தான் காரணம்னு சின்ன ஆண்டி சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும். பார்வதிய நல்ல விதமா பாத்துக்கணும், புரிஞ்சுதா?
நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி, பூ மாதிரி பாத்துக்குவேன் நான். முழம் போட்டு வித்துருவான். ஹாய் சின்ன மாப்பிள, எப்படி இருக்கீங்க? ம் நல்லா இருக்கேன். ஆ, இதான் உங்க ஒய்ஃபா? ம் வணக்கம் சிஸ்டர். ஆண்டி, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு சின்ன கிஃப்ட் ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். வித் யுவர் பர்மிஷன் நான் அத பார்வதிக்கு போட்டு விடலாமா? நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தானே, தாராளமா போட்டு விடு. தேங்க்ஸ் ஆண்டி. 1 செகண்ட் ஆண்டி. ம். ஏன் மாப்பிள, பார்வதி கண்ணத்தை லேசா தொட்டதுக்கே கோவப்பட்டீங்களே, இப்ப பாருங்க. பார்வதி, பார்வதி, என்ன பார்வதி நீ பாரு, உனக்காக அவன் எவ்வளவு ஆசையா வளையல் வாங்கிட்டு வந்திருக்கா. கைய நீட்டு போட்டு விடட்டும். என்னது, நான் வந்தது கூட தெரியாம ஆதி டைரியிலே மூழ்கி இருக்கான். அப்படி அந்த டைரியில என்னதான் இருக்கு? ஆதி, பாஷா, நீ எப்போ வந்த? நீ டைரியை க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். லவ் பண்ண ஆரம்பிச்ச உடனே கவிஞனாய் கவிதை எழுதுவாங்க. இன்னும் நீ கவிதை எழுதலையே நினைச்சேன். ஏற்கனவே நீ கவிஞன் ஆயிட்டியா? இது வெறும் டைரி இல்ல ஷாம், என்னோட மனசு. என் மனசுல இருக்கிற காதல இதுல பதிவு பண்ணியிருக்கேன். இத படிச்சா என் மனசை படிச்ச மாதிரி. உன் மனசுல இருக்கிறத இப்படி டைரியில பதிவு பண்ணிட்டு இருந்தா போதுமா? பார்வதி மனசுல பதிவு பண்ணணும். ஆமா, உன் மனசுல இருக்கிற பார்வதிட்ட உடைச்சு சொல்ல சொன்னே, சொன்னியா? இல்ல. என்ன அது? வனஜா ஆண்டி ஏற்பாடு பண்ணி இருக்கிற மாப்பிள்ள வர்றதுக்குள்ள சொல்லிருன்னு சொன்னேன்ல. அவன் வந்துட்டான். வந்துட்டானா? பாத்தியா, கல்யாணத்திலே இவ்வளவு வேமா இருக்கும்போது லவ்ல எவ்வளவு வேமா இருக்குன்னு தெரியுமா? சரி, இப்ப என்ன பண்ண போற நீ? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. என் கண்ணு முன்னாடியே நான் பார்வதிக்கு போட்ட வளையல கழட்டிட்டு அவன் பார்வதியோட கையை பிடிச்சு வளையல் போட்டான். எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆமா, பார்வதி இதுக்கு ஒத்துக்குச்சா? பார்வதி சம்மதிக்கல. ஆனா அம்மாவும் சித்தியும் கட்டிக்கு போறவன் தானே, கை நீட்டுன்னு சொன்னதுனால அவளும் வேற வழி இல்லாம கை நீட்டினா. ஆனா அதுக்கப்புறம் அந்த வளையல கழட்டிட்டு என் வளையல போட்டுக்கிட்டா. சூப்பர் ஆதி, இது ஒண்ணு போதும். பார்வதி மனசுல நீ தான் இருக்க. பார்வதி உனக்கு தான். என்ன சொல்ற? நீ சொன்னதுதான். உன் காதல் உண்மையானதுன்னா அது உங்களை சேர்த்து வைக்கும் அப்படின்னு சொன்னேன்ல. ஆமா. உன் மனசுல பார்வதி இருக்கிறத உன் அம்மா கிட்ட சொல்றதை விட உன் மனசுல காதல் இருக்கிறத முதல்ல அவங்களுக்கு தெரிய வைப்போம். அது எப்படி முடியும்? முடியும். இது டைரி இல்ல, உன் மனசுன்னு சொன்னேன்ல. இந்த மனச அம்மா கண்ணுல படுற மாதிரி வச்சிட்டேன்னா அதை எடுத்து பாப்பாங்க, படிப்பாங்கல்ல. அதனால நீ இன்னும் உன் மனசுல இருக்கிறதெல்லாம் இந்த டைரியில கொட்டி தீத்துரு. உன் அம்மா பார்வையில படுற மாதிரி வச்சுட்டு வந்துரு. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும். என்ன சொல்ற? நீ சொல்றதும் கரெக்ட் தான். நான் அப்படியே பண்றேன். அப்ப நீ இன்னும் உன் மனசுல நினைக்கிறத உன் அம்மா கிட்ட என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறியோ எல்லாத்தையும் முதல் பக்கத்துல எழுது. எல்லாமே நல்லபடியா நடக்கும் ஆதி. சரி, நான் எழுதுறேன். ஆதி, ஆல் தி பெஸ்ட். நான் வரேன். பார்வதி, ஷாம் சார், ஆதி உன்னை டீ எடுத்துட்டு வர சொன்னான். சரிங்க சார். உங்களுக்கு? ஆஹா, எனக்கு வேணாம். நான் வீட்டுக்கு போறேன். ஆதிக்கு மட்டும் எடுத்துட்டு போ. சரிங்க சார். பெரியா,
சொல்லு பார்வதி. நீங்க டீ வேணும்னு கேட்டீங்கன்னு ஷாம் சார் சொன்னாரு. ஓ சரி, அப்படி வச்சுட்டு போ. சரி. ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்குள் தன் இரண்டாவது தாயை தேடுவதுதான் காதல்னு படிச்சிருக்கேன். என் இரண்டாவது தாயை நான் கண்டுபிடிச்சிட்டமா? என்னது, பெரியய்யா டைரியில ஏதோ எழுதிட்டு இருந்தாரு. இப்ப ஏன் அந்த டைரியோட ரொம்ப டென்ஷனா அம்மா ரூம்குள்ள போறாரு? என்னவா இருக்கும்? பார்வதி, அம்மா, வேலை முடிச்சிட்டு தான் எல்லாரும் போயாச்சே. இப்ப நீ இன்னும் கிச்சன்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது வந்துமா, காலையில சமையலுக்கு என்னென்ன இருக்கு, என்னென்ன வாங்கணும்னு நான் பாத்துட்டு இருக்கேம்மா. இது பாரு, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி தானே உன்னை பாலை வச்சுட்டு போன்னு சொன்னேன். எல்லாம் காலையில பாத்துக்கலாம். நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. சரிங்கம்மா. அம்மா, பெரியய்யா இன்னைக்கு என்ன தனியா கூட்டிட்டு போய் அவர் மனசுல இருக்கிறத என்கிட்ட சொன்னாரு. ஆனா என்னாலதான் அம்மா என் மனசுல இருக்கிறத அவர்கிட்ட சொல்ல முடியல. நான் அதிர்ஷ்டம் இல்லாதவம்மா, அதனாலதான் உங்க கூட வாழ எனக்கு கொடுத்து வைக்கல. இப்போ மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை என்ன தேடி வந்தோம். என்னால வாயை திறந்து பேச முடியல. ஆனா பெரியய்யா நான் மனசுல இருக்கிறதெல்லாம் அகிலாம்மா கிட்ட சொல்றதுக்காக டைரியில எழுதி அகிலாம்மா ரூம்ல வச்சிருக்காருமா. அகிலாம்மா மட்டும் அந்த டைரிய படிச்சா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலம்மா. அந்த டைரிய அகிலாம்மா பார்க்க கூடாது, படிக்க கூடாது. நைட் அம்மா டைரி எடுத்து படிச்சிருப்பாங்களான்னு தெரியலையே.
அம்மா படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டைரியை நாம எடுத்தாகணும். டைரி நேத்து நைட்டு பார்த்த இடத்துல பார்த்த மாதிரி அப்படியே தான் இருக்கு. அப்போ அம்மா இன்னும் டைரிய பார்க்கல படிக்கலன்னு தெரியுது. அம்மா காஃபிமா. உள்ளவா பார்வதி. அம்மா ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணட்டுமாமா? நான் வெளியில போனதுக்கு அப்புறம் நீ வந்து க்ளீன் பண்ணிக்கோ. இப்போ உன் வேலையை பாரு. என்ன இவ எதையோ பறி கொடுத்த மாதிரி வரா?